பாத்தீங்கன்னா பீகார்ல வெற்றி பெற்றுட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு விதமான கிளியை ஏற்படுத்தி இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மாநில தேர்தல்களை பார்த்து வாக்களிக்க கூடியவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடமாக இருப்பதற்கான காரணம், பாஜக தலகுலா நின்றாலும் தமிழ் மண்ணில் ஊன்றி வளர முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியாக இருப்பதற்கான காரணமே என்ன அப்படின்னா, இங்க அவருடைய பாச்சா பலிக்காது, என்னதான் தலகுலா நின்னாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருப்பாங்க. அதாவது இங்க ஒரு லோக்கல் பார்ட்டி தான் ஆட்சி செய்யணும், அதாவது மாநில கட்சி தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கறதுல மக்கள் உறுதியாக இருப்பாங்க. எந்த ஒரு தேசிய கட்சியையும் உள்ள விட மாட்டாங்க, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர விட மாட்டாங்க. அவங்க ஒரு சில தொகுதியில் வெற்றி பெறாங்க. இப்போ கடந்த முறை 4 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது, அதுமாதிரி காங்கிரஸ் எம்பி தேர்தலில் வெற்றி பெறுகிறது அப்படின்னாலும், ஆனா ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல மக்களும் உறுதியா இருப்பாங்க. சோ இதை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுல திமுக உறுதியா இருப்பாங்க. ஆனாலும் பீகார்ல வெற்றி பெற்றதன் மூலமாக இந்த அதிமுகவை பயன்படுத்தி அதிக தொகுதிகளை வாங்கி பாஜக அதிமுகவை விட இந்த பாஜக கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று 2வது இடத்துக்கு வந்து விடுமா? நாம ஏற்கனவே சொன்னது போலதான், பாஜக தலைமையில பல கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு 50 தொகுதி 60 தொகுதி ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 80-90 தொகுதியை வாங்கி ஒரு 50-60 தொகுதியை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அதிமுக ஒரு 40-50 தொகுதின்னு கீழே சென்று விட்டால் 2வது இடத்துக்கு பாஜக வந்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் அசூர வளர்ச்சி அடைந்ததாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா அடுத்து அவர்களுடைய இலக்கு அவர்கள் தலைமையில் ஒரு அலையன்ஸை உருவாக்கி ஆட்சியை பிடிப்பது. அப்ப பாத்தீங்கன்னா இதையும் தடுக்க வேண்டிய நிலையில திமுக இருந்துட்டு இருக்கு.